ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதியும் வந்து கலசத்தை காப்பாற்றி அவங்க கொண்டுட்டு வந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரியும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அந்த கலசத்தை கொண்டுட்டு போய் நீ வந்து பூஜரமுல கொண்டு வைமா, ஊர்க்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கவும் ரேவதியும் வந்து கலசத்தை கொண்டு பூஜரமுல கொண்டு வைக்கிறதுக்காக போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தியை பார்த்து அவங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டிரைவரால் இப்போ இந்த கலசத்தை காப்பாற்றி அவங்க கொண்டுட்டு வந்துட்டானே, எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. ஒருவேளை வந்து நம்ம தான் இது செய்தோன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சந்திரகலா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. கார்த்தியும் வந்து சந்திரகலா பார்த்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஊர்க்காரங்க அவ்வளோருமே சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அவங்க வந்ததுமே வந்து அம்மா கலசத்தை கொண்டுட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, கலசத்தை பூஜை ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வாமா. அப்படிங்கும்போது ரேவதி கலசத்தை எடுத்துகிட்டு வராங்க. கொட்டு மேளத்தோட பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து சிவனாண்டியும் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படியும் கலசம் காணாமல் போனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் சாமுண்டீஸ்வரி தலை குனிஞ்சு நிற்பா, அந்த நல்ல இதாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு சிவனாண்டி இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா கொட்டு மேளத்தோட ரேவதி வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி மற்றவங்க எல்லாருமே குடும்பத்தோட வரவும் இதை பார்த்ததுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி கலசத்தோடு அவங்க வராங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, கலசத்தை தான் நம்ம வந்து எடுத்துட்டோம்ல, அதுக்கப்புறமா எப்படி இவங்க கையில் கிடச்சிது அப்படின்னு சிவனாண்டிக்கு ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. சந்திரகலாவும் வந்து கண்ணை காட்டுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால சிவனாண்டிக்கு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு என்னை அவமானப்படுத்தலான்னு சொல்லி தானே நீ திட்டம் போட்ட, பாத்தியா, கலசத்தை நான் எப்படி கொண்டுட்டு வந்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவனாண்டி வந்து அவங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், என் குடும்ப கௌரவத்தை வாங்குறதுக்காக தானே நீ எல்லாம் திட்டம் போட்ட, ஆனால் உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இப்போ பாரு கும்பாபிஷேகம் எந்த மாதிரி நடந்து போகிறதுன்னு, இதை பார்த்துட்டு நீ அவமானப்பட்டு நில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க சிவனாண்டியை வந்து ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிகிட்ட நம்ம தோத்து போயிட்டே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்த கடந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்து முறைச்சு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க, அம்மா உங்கள் கையாலே நீங்கள் கலசத்துக்கு வந்து இந்த தண்ணியை ஊற்றுங்கம்மா அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஊர்க்காரங்க சொன்னதுக்காக எல்லாமே வந்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்பட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க ஊர் மரியாதையும் வந்து சாமுண்டீஸ்வரி கொடுக்கவும் கௌரவப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள அவரும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சந்திரகலாவும் சிவனாண்டியும் மட்டும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும் கும்பாபிஷேகம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அப்போ சிவனாண்டி வந்து சந்திரகலாவை தனியாக வான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் உடனே சந்திரகலாவும் தனியாக போகிறாங்க. அங்கே போனதுமே சிவனாண்டி கேட்குறாங்க, இந்த கலசம் எப்படி கையில் கிடச்சிது, என்ன நடந்துச்சுது, நீ தானே எடுத்து கொடுத்த அப்படிங்கும்போது, ஆமாங்க, நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் பக்காவாக நல்லா தான் நடந்துட்டு இருந்தது, ஆனால் அந்த டிரைவர் இருக்கான் பார்த்தீங்களா, இவனால தான் எல்லாமே சொதப்பிடுச்சுது, இவன் தான் போய் கலசத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கடந்த டிரைவர் தாங்க, அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், இன்னைக்கு இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் கௌரவத்தை இழந்து நிற்பா, அசிங்கப்பட்டு நின்றுப்பா, ஆனால் நம்ம வந்து நினச்சது எல்லாமே நடக்காமல் தடுத்து நிறுத்தினது அந்த டிரைவர் தான் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிவனாண்டி வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, கலசம் கிடைச்சது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த கலசத்தை வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு உண்மை வந்து அந்த கார்த்திக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, அப்படி அவன் தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக வந்து அக்கா கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை, ஆனால் அவன் பார்க்குற பார்வையில் மட்டும் எனக்கு தெரியுது நான் தான் அந்த கலசத்தை எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து அவன் கண்டுபிடிச்சிருப்பானு எனக்கு தெரியுது, அதனால தான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக அவங்க அக்காட்ட சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கும்போது, ஆனால் அங்கே சொல்லவே இல்லை, அதான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர் வந்து இங்கே வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குங்க, அதுதான் என்னன்னு தெரியல, இவன் எனக்கு பார்த்தாக்கி இவன் டிரைவர் மாதிரிக்கே தெரியல, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை இருக்குங்க, அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான், அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சிவனாண்டிட்ட வந்து சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கார்த்தி வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி ரூமில் இருக்கும்போது அப்போ அங்கே மயில் வாகனம் வராங்க. மயில் வாகனம் வந்து அப்போ கேட்குறாங்க, நீ கார்த்தி நீ எப்படியாக்கும் அந்த கலசத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இது யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு மயில் வாகனம் கேட்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது யாரும் எடுத்துகிட்டு போகலை, இங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, யார் கொடுத்துருக்குறாங்க நம்ம வீட்டிலேருந்து அப்படிங்கும்போது சந்திரகலா தான் அப்படின்னு கார்த்தி வந்து உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே மயில் வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க.
என்ன கார்த்தி நீ சொல்கிற, சந்திரகலாவா வந்து கலசத்தை கொண்டு கொடுத்த அப்படிங்கும்போது, ஆமாம் சந்திரகலா தான் கலசத்தை வந்து திருடி கொண்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில் வாகனத்துக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போது இங்கே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சந்திரகலா தான் காரணமா அப்படின்னு மயில் வாகனம் கேட்கும்போது, அது எனக்கு சரியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த கலசம் காணாமல் போனதுக்கு காரணம் மட்டும் சந்திரகலான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்தில் சந்திரகலாவோட சிவனாண்டி ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இது கேட்டு மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து கார்த்திக் கண்டிப்பாக வந்து சந்திரகலா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்க. சந்திரகலாவை கையும் கழுவாமல் சாமுண்டி சொல்லிட்டு சிக்க வைப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.